ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையை நினைத்து பார்த்து அவருக்கு மகிமையை செலுத்துகிறேன், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், வசனங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலும் 1-2 காரியங்களை நாம் தியானித்தோம். அவருடைய வசனங்களை கை கொள்ளும் பொழுது ஒருவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது, கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, வசனங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர்களோடு தங்கியிருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவர், அதாவது ஆலோசகர், தங்கியிருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவரை அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அந்த வரிசையில இன்றைய தியானத்திற்காக யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று இயேசு சொன்னார். இயேசு அவர் தம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான். இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த போதனைகள், அந்த வசனத்தை கை கொள்வார்கள், கை கொள்ளுவான் என்று சொன்னார். அப்படி கை கொள்ளும் பொழுது அவனிலே என் பிதா எப்படி இருப்பாராம்? அன்பாய் இருப்பார். பிதாவாகிய தேவன், எல்லாம் வல்ல இறைவனுடைய சிநேகத்தை அல்லது அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சொன்னதாய் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் உள்ள வசனங்கள், வார்த்தைகளைத்தான் இயேசு போதித்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை ஒருவன் கை கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செய்வாராம்? அவனிடத்தில் அன்பாய் இருப்பார் என்று சொன்னார். அதோடு நிறுத்தி விடாமல், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று இயேசு சொன்னார். நாங்கள், அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இந்த ஒரு எப்படின்னு சொல்ல, அதாவது ஐக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இறைவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். இறைவனோடு ஐக்கியம் எப்படி ஏற்படும்? இந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியம் எப்படி ஏற்படுகிறது சொன்னால், இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, கை கொள்ளும் போதுதான் அந்த ஐக்கியம் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்தார். அந்த இடத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அந்த இடத்திலே உலாவினார் என்றெல்லாம் ஒரு இடத்திலே வாசிக்கிறோம். அதுபோல அங்கே ஒரு ஐக்கியம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் எப்போது பாவம் செய்தார்களோ அப்பொழுது அந்த உறவும் அந்த ஐக்கியமும் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப நாம் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கும்படியாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1:9 விதமாய் பவுல் எழுதினதை வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஐக்கியம் தேவை. அவருடைய வசனங்களை கை கொள்ளும் பொழுது அந்த ஃபெல்லோஷிப் உண்டாகிறது. தேவனோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் 1 யோவான் 1:3 வாசிக்கும் பொழுது யோவான் அப்போஸ்தலன் இவ்விதமாய் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் என்ன செய்வோமா? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம், அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார். அவரோடு ஒரு ஐக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையாயிருக்கிறது. மனுஷனுக்கு அந்த ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதற்கு இணையாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி சொன்னதாக பார்க்கிறோம். வாசல் படியே, இருதயத்தின் வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் தன்னுடைய இதயத்தை, மனதை திறந்து கொடுத்தால் இயேசு உள்ளே பிரவேசிப்பார். உள்ளே பிரவேசித்து அவனோடு ஐக்கியமாய் இருப்பார். அங்கே ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கும் என்று சொல்லி இது காட்டுகிறது. இவ்விதமாக நமக்கு தேவை தேவனோடு ஐக்கியம். தேவனோடு ஒரு ஐக்கியம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இந்த ஐக்கியத்தை தேவன் தருகிறார். அதனாலதான் இயேசு சொல்லும் பொழுது, என் வசனத்தை கை கொள்ளும் பொழுது பிதா அவனிடத்திலே அன்பாய் இருப்பார். அன்பாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான, அதாவது சொல்ல போனால் தேவன் நமக்குள் இருப்பார், தேவன் உனக்குள் இருப்பார், தேவன் எனக்குள் இருப்பார். இதுதான் என்னுடைய உண்மையான ஒரு சத்தியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் நிறைய வசனங்கள் ஆதாரமாய் உண்டு. தேவனாய கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் நம்முடைய உள்ளம், சரீரம் காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் வசனங்களை கை கொள்ளுவோம். தேவனுடைய ஐக்கியம் நமக்குள்ளே உண்டாயிருக்கும். நமக்கும் தேவனுக்கும் இடையே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அல்லது ஃபெல்லோஷிப் அதிலே கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்க உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, வசனங்களை கை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய தேவனோடும் கூட நாங்கள் ஐக்கியம் கொண்டிருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி அருளும். தொடர்ந்து வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.